இவங்க அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில். இந்த 43,000 விவசாயிகளுக்கு தார்பாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? தார்பாய் கொடுக்கறது பழைய ஸ்கீம். நாங்கள் இருக்கும்போது தார்பாய் கொடுத்தோம். இதில் குடோன் நிறைய கட்டியிருக்கலாம், அந்த மாதிரி அறிவிப்பு வந்துருக்கலாம் இல்லைங்களா? தார்பா வந்து இப்போ குடோனில் வந்து தார்பாய் மானியத்தில் கொடுப்போம். தார்பாய் மானியத்தில் கொடுப்போம். இப்போ தார்பாய் மானியத்தில் கொடுப்போம். விவசாயிகளுக்கு அப்பப்போ தேவைப்படுது. விவசாயம் வந்து மானியத்தில் 50% மானியத்தில் நாங்கள் கொடுப்போம். அது 50% வாங்கிப்பாங்க. அன்புமணி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தார்பாய் ஸ்கீம்ல பெருசாக வந்து உதவாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பெரிய அளவில் கிடங்குகளை குடோனை வந்து கட்டியிருக்கணும், அந்த மாதிரி அறிவிப்பு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குடோனை பொறுத்து, அது குடோனும் இப்போ குடோன் கட்டுவாங்க பார்த்தா குடோன் கட்டவே இல்லை. நாங்கள் தான் வந்து இப்போ கடந்த 2 ஆண்டு காலத்தில் தஞ்சாவூர் பட எல்லா மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட மெட்ரிக் டன் போன ஒரு வருஷத்தில் குடோன் கட்டிருக்கோம். இப்போ குடோனை பற்றி இப்போ இதே முதலமைச்சருக்கு போய் பார்த்தார். தஞ்சை மாவட்டத்தில் விவசாய இடத்துல போய் பார்த்து வந்தால் நெல் நனைஞ்சிருக்குன்னு ஒரு அப்போ வந்தால். ஆனால் பார்த்தா குடோனுக்கு அறிவிப்பே வரல. பாதுகாக்கப்பட்ட குடோன் கட்டணும், கொண்டு போகணும். அதை பற்றி நெல் கொள்முதலை பற்றி அறிவிக்கவே இல்லை. நெல் கொள்முதலை பற்றி அறிவிக்கவே இல்லை. பட்ஜெட்டில் அறிவிக்கல. குடோன் கட்டுவது திட்டமே அறிவிக்கவே இல்லை. விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம்னு சொல்றீங்க. திமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் வந்து ஏதாவது விவசாயிகளோட போராட்டம் நாங்கள் தான் இப்போ இவ்வளோ செஞ்சோம் எங்களை வந்து கூட பண்ணல. ஆனால் டெல்டாவில் எங்களுக்கும் எல்லாம் இப்போ விவசாயிகள்லாம் இன்னும் ஆதரவு சேர்ந்தாங்க. இப்போ கூட வந்து சம்பந்தமாக காவேரி டெல்டா தண்ணி சம்பந்தமாக கர்நாடகத்துக்கு சென்று முதலமைச்சரை சந்திக்க போகிறேன்னு சொன்னார். அது என்ன எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. கடைசியாக அந்த முதலமைச்சர் வரவேணான்னு சொல்லிவிட்டார். இப்போ அந்த தண்ணீர் பற்றி அதுக்கு ஆணையம் வந்து ஆணையம் உத்தரவிட்டது அவங்க செயல்படுத்தலை. இப்போ தண்ணி வருதுன்னா அவங்க வீணாக போகின்ற தண்ணி கடல் அவர்களுக்கு அதிக நீராக தண்ணி வருகிறது. அந்த கணக்கீடு ஒரு தண்ணி வரவில்லை, கொடுக்க மனவில்லை. கேட்கறதுக்கு நான் ஒரு ட்ராமா, ஒரு ஆக்டிங் ட்ராமா. நான் போகிறேன்னு சொல்கிறது, நான் கேட்குறேன், நான் போகிறேன். அதை பற்றி ஒரு செய்தி, அதை செய்தியை மடக்கிறது தான் இப்போ 3ஆம் தேதி என்று இப்போ இங்கே போகும்போது விவசாயிகள் இங்கே தஞ்சையில் நடந்த விவசாய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அங்கே சென்றபோது சொல்லாத வார்த்தை அது சொன்னதாக செஞ்சு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். முதலமைச்சர் நன்றி சொல்லணும். இப்போ ஏன்னா வந்து இப்போ கடந்த நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு கைது விவசாயிகளுக்காக போராடி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தமைக்காக அந்த விவசாய பட்ஜெட்டுக்கு முன்பாக அந்த கூட்டத்தினுடைய நிகழ்வு விவசாயிகளுடைய ஆர்வத்தை மக்களுக்கு இரட்டிப்பாக ஒரு சிறைப்படுத்துகின்ற ஒரு பண்ணி அங்கே ஊராக மக்கள் இன்னும் சொல்லப்போனால் அவங்க நன்றியே சொல்லணும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எங்கள் கிடந்த தோழர்கள்லாம் சோர்ந்து இருந்தவர்கள் மக்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். எங்களுடைய கழகத்தின் தோழரும் சோர்ந்து போயிருந்தார்கள். அவர்களை இப்போ ஒரு எழுச்சியூடாக இந்த காலை 10 மணியிலிருந்து மாலை இரவு 9 மணி வரை நடந்த நிகழ்வு அவரை வீதியாக ஊராக அழைத்து சென்று இப்போ பத்திரிகையாளர்களும் அங்கே அடிக்கடி தாக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்லாம் தாக்கப்பட்டார்கள், ஊடகங்கள் தாக்கப்பட்டார்கள், மறக்கப்பட்டார்கள். திமுக என் காலை காட்டுறான், என் காலை காட்டுறான். யார் நாங்கள் தாக்கம் பண்ணணும்? அது அவங்க சொன்ன அதை சொல்கிறவங்களுடைய வாய் இது சொல்கிறேன். மாமியா மருமோ மெதி ஆக போலீஸ் தான் வந்து இப்போ அங்கே வந்து இன்னும் சொல்ல போனால் கைது செய்து கொண்டு போகும்போது தாகூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி அது கேளம்பாக்கம் வழியாக செல்லும்போது ஊடகத்தில் அந்த அளவுக்கு பாராட்டும் ஊடகம். அவர் பின்னாலேயே அந்த பிரஸ் வாகனத்தில் அவர்கள் பயணம் செய்து உயிருக்கும் அஞ்சாமல் அந்த தொலைக்காட்சி அந்த ஊடகம் வேனில் காரில் ஏறிட்டு வந்து அவர்கள் லைவ் செய்தார்கள். அந்த நிகழ்வு வந்து தமிழகம் பூரா உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஊடகத்திலே எல்லா தொலைக்காட்சியும் பட்டது. எல்லா டிவிக்காரும் அந்த உயிரை பிடித்து கொண்டு அந்த காரில் வந்து மேலே டாப்பில் உட்காந்துட்டு வந்தபோது எங்களுக்கும் பயமாக இருந்தது.
மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்படாதனால டெல்டா மாவட்டம் முழுவதும் வறண்டு கிடக்கு. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பு நிவாரணமோ அல்லது ஏதாவது ஒரு உதவித்தொகையோ அதான் அறிவிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் அறிவிக்கல. விவசாய டெல்டாவில் வந்து இப்போ இப்போ எனக்குலாம் 3 போகம் நடக்க வேண்டியவன். எங்கள் ஊரில் 3 போகம் நதியை பற்றி விருப்பம் குருபம் சம்பாவம். இப்போ குருவை நடத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ போர் பாசம் அதான் அதுக்காக போராட்டம் தஞ்சாவூரில் போராட்டம் பண்ணோம். போராட்டத்தில் மீது தான் இப்போ அறிவிக்க வேண்டும். டெல்டா விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, குருவை விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வந்து இப்போ அரசாங்கம் அறிவிக்க வேண்டும், கடன் ரத்து செய்ய வேண்டும். இன்னொரு ப்ராப்ளம்னா கடந்த ஆண்டு வாங்கிய பணம் இப்போ இதுக்கு ஒரு விவசாயி வந்து அதுவும் கலைஞர் கொடுத்தது தான். இந்த கலைஞர் 6 மாதம் 6 மாதம் வரை வாங்கிய கடனுக்கு வட்டியில்லா கடன் கூட்டுறவு வங்கியில் கொடுக்கப்பட்டது. இப்போ எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் 9 மாதம் வரை விவசாய கடன் வாங்கிய கடனுக்கு வட்டி கிடையாது. இப்போ 1 லட்சம் வட்டி வாங்கின விவசாயத்தை வாங்கினா கூட்டுறவில் அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த 9 மாதம் தாண்டி 1 நாள் தாண்டா வட்டி உண்டு, முழுசாக வட்டி உண்டு. அது வட்டியில்லா கடனை கலைஞர் அவர்கள் ஆரம்பித்தது. அது இப்போ ஆரம்பித்தாரு. அந்த கடனை இப்போ நம்பி விவசாயிகள் இன்னும் பணம் கட்டவில்லை, பணம் கட்ட முடியவில்லை. அதனால் கிட்டத்தட்ட இப்போ 20 கோடி மேலே 20,000 கோடி விவசாயிகள் கட்டவில்லை. இப்போ அவங்களுக்கு காலந்தவறிய காரணத்தால் அவங்களுக்கு இப்போ கூடுதலாக வட்டி வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. குருவை போய்த்து விட்டது. நாங்கள் போர் பாசனம் வச்சாலும் அதை வந்து தடையில்லா மின்சாரம் இங்கே போன ஃபீல்டில் கொடுக்கப்பட்டது. தடையில்லா மின்சாரம் எங்களுடைய ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ மின்சாரம் எங்கே பார்த்தா இங்கே 3 ஃபேஸ் லைன். இங்கே வீட்டுக்கெலாம் 2 ஃபேஸ் லைன் இங்கே. அங்கெல்லாம் விவசாயத்துக்கு மோட்டார் போனோம்னா 3 ஃபேஸ் லைன் ஓட வேண்டும். முழுசு 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்கோம். 24 மணி நேரம் 12 மணி நேரம் பாதி கரண்ட் கிடையாது. எப்போ கரண்ட் வரும் ஆனால் வராது. அந்த நிலைமை விவசாயத்துக்கு காவேரி பகுதியில் இருக்கிறது, டெல்டா பகுதி.